வெல்கம் டு நைனா வீட்டு சமையல். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது வாழைப்பூவை வச்சு ரொம்பவே அருமையான டேஸ்டியான வாழைப்பூ வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். வாழைப்பூவு 1, கடலைப்பருப்பு 150 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், காஞ்ச மிளகாய் 4, கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 ஸ்பூன். செய்முறை: முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வாழைப்பூவை அதில் இருக்கிற நரம்பு இந்த மாதிரி இந்த நரம்பை தனித்தனியாக எடுத்துட்டு சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூ ஆறுனதும் இந்த மாதிரி கையில் எடுத்து பிழிஞ்சி அதில் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக வர்ற மாதிரி அரைச்சி வச்சுக்குங்க. அடுத்ததாக 4 காஞ்ச மிளகாய், 150 கிராம் கடலை பருப்பு 2ஐயும் போட்டு ஒரு சுற்று விட்டு அரைங்க. அடுத்ததாக சோம்பு, தேவையான அளவு உப்பு போட்டு மீண்டும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நாம் அரைச்ச இந்த கலவையை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பூ அதையும் அதில் போடுங்க. அடுத்ததாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையும் அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைங்க. நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அந்த உருண்டைகள் எடுத்து அந்த உருண்டையை அப்படியே கையில் வச்சு அமுக்கி மட்டும் போடுங்க. நல்லா பிரட்டி விடுங்க. 2 பக்கமும் செவக்க வர்ற மாதிரி பிரட்டி விட்டு நல்லா செவந்து வந்ததும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் வடையை எடுத்துருங்க. இப்போது சுவையான மிகவும் அருமையான வாழைப்பூ வடை ரெடி.